ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு. ஆம்புலன்ஸ் வருது வருது வருது. என்னாச்சு? தண்ணி கொடுங்கப்பா, தண்ணி பாட்டில் கொடு, தண்ணி பாட்டில். ஜெகதீஷ் உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பா. கரூர் வாக்குறுதிகள்லாம் கொடுத்தாங்கல்ல, அது செய்வோம் இது செய்வோம் எல்லாம் சொன்னாங்கல்ல, அது ஒரு சின்ன லிஸ்ட் தான். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த கரூர் மாவட்டத்தில் இந்த பேரீச்சை வளர்க்க சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின்படி பேரீச்சை வளர்க்க நிதி உதவி வழங்கப்படும். வாக்குறுதி நம்பர் 81. பேரீச்சை மரத்தை விடுங்க, அட்லீஸ்ட் இந்த பேரீச்சை விதையாச்சும் கண்ணில் காட்டினாங்களா? துபாய் குறுக்கு சந்து கதை தான். கரூர் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி நம்பர் 448. ஆட்சியே முடிய போகுது. 4.5 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்ப போய் ஒன்றிய அரசு கிட்ட அமைச்சர் போய் கோரிக்கை வைக்கிறாரு. என்னன்னு? ஏர்போர்ட் கட்டணும். ஐயா அமைச்சரே, இதுதான் உங்க டக்கா? கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க. கரூர்ல விமான நிலையம் வந்தா போறீங்களா சார்? போயிடுங்க. அதான் கேட்டேன், அப்பவே கேட்டேன், போயிடுங்க. நண்பா கொஞ்சம் வழி விட்டுருங்க.